Hello my dear friends, today's video is about modal verbs perfect tense அப்படினு சொல்லலாம். என்ன அப்படினா modal verbs நேத்தே பார்த்தோம் can, could, may, might, will, would, shall, should, might and may and might பார்த்தோம் அப்படி இல்லையா. இன்னைக்கு இந்த might have, would have, should have, could have இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது today's video. Actually இந்த would have அப்படிங்கிறது எப்படின்னா நீங்க செஞ்சிருக்கலாம்ல, இத பார்த்திருக்கலாம்ல, இங்க போயிருக்கலாம்ல, இத நீ டேஸ்ட் பண்ணிக்கலாம்ல. ஆக்சுவலா ஃபேக்ட் என்ன அப்படின்னா இத நீ செய்யல, இந்த விஷயமும் நடக்கவே இல்லை. ஆனாலும் அதை எப்படி நம்ம சொல்லலாம், இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா, நீ வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நீ ட்ரையாவது பண்ணியிருக்கலாம்ல, வெதர் யூ கெட் பாஸ் ஆர் நாட் யூ வுட் ஹவ் ட்ரைட், நீ ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரியான விஷயங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த மஸ்ட் ஹேவ், குட் ஹேவ், ஷுட் ஹேவ், மைட் ஹேவ் யூஸ் பண்ணலாம். Okay, the first one is would have. இந்த would have அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் இல்லாட்டி ஒரு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ ஸ்டடிட் வெல் யூ வுட் ஹவ் காட் குட் மார்க்ஸ். நீ நல்லா படிச்சிருந்த அப்படின்னா நீ நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். ஆனால் ஃபேக்ட் என்ன, நீ நல்ல மார்க் வாங்கலை அப்படிங்கிறது தான். ஆனால் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த would have. And another example we can see that the class was super, you would have come. என்னோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீ வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. தென் இஃப் தே ஹேட் ஸ்டடிட் வெல் தே வுட் ஹவ் காட் பெட்டர் மார்க்ஸ். அவங்க நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. ஃபேக்ட் என்ன, படிக்கவும் இல்லை வாங்கவும் இல்லை. ஓகே, த நெக்ஸ்ட் மாடல் பர்ஃபெக்ட் வெர்ப் இஸ் குட் ஹேவ். குட் ஹேவ் அப்படின்னா உன்னால் இதை செஞ்சுருக்க முடியும் ஆனால் நீ செய்யலை அப்படின்னு சொல்கிறது தான் குட் ஹேவ் அப்படிங்கிறது. கேனோட பாஸ்ட் டென்ஸ் குட்னு சொல்லுவோம். ஸோ ஐ குட் ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் மை கிராண்ட்பா. நான் எங்கள் தாத்தாவை கொஞ்சம் கேர் எடுத்துருந்துருக்கலாம். ஆக்சுவலாக நான் அவரை நல்லா கேர் எடுத்திருந்தேன் அப்படின்னா அவர் இருந்திருக்க மாட்டார். கொஞ்சம் நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஐ குட் ஹவ் டன் தட். நான் அதை செஞ்சிருந்திருக்க முடியும், நான் அதை செஞ்சிருந்திருக்கலாம். ஐ குட் ஹவ் டன் தட் அப்படின்னு சொல்கிறது தான். அண்ட் ஐ குட் ஹவ் மெட் ஹிம் டு அவாய்ட் திஸ் ப்ராப்ளம். நான் இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் அவனை மீட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் திஸ் குட் ஹவ். ஓகே, தென் ஷுட் ஹவ். நான் கண்டிப்பாக அதை பண்ணி இருந்திருக்கணும், இல்லை நீ இதை செஞ்சுருந்துருக்கணும், அவங்க இதை செஞ்சுருந்துருக்கணும், நீங்கள் செய்யலான்னா நீங்கள் செஞ்சு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தட் இஸ் கால்டு ஷுட் ஹவ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஹவ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ். நீ இந்த வீட்டை விட்டு போயிருக்கக்கூடாது, நீ இந்த வீட்டில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இஸ் ஐ ஷுட் ஹவ் இன்ஃபார்ம்ட் அபவுட் த காம்படிஷன். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி இந்த காம்படிஷன் பற்றி தெரியாமே போயிடுச்சு, ஆனால் நான் அதை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கணும். ஐ ஷுட் ஹவ், கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு பண்ணி இருந்திருக்கணும். ஐ ஷுட் ஹவ் இன்ஃபார்ம்ட் அபவுட் திஸ் காம்படிஷன், ஆனால் நான் பண்ணல. அதான் ஃபேக்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மஸ்ட் ஹேவ். மஸ்ட் ஹேவ் என்ன அப்படின்னா இதை கண்டிப்பாக நீ செஞ்சே இருந்திருக்கணும், இதை நீ அவாய்ட் பண்ணியிருந்திருக்கக்கூடாது, நீ இதை விட்டே இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தட் இஸ் கால்டு மஸ்ட் ஹேவ். You must have tasted this dish. The dish was very tasty. You might have tasted this. இதை கண்டிப்பாக நீ டேஸ்ட் பண்ணிக்கணும்பா. இது கிரேட் லாஸ், இட்ஸ் அ கிரேட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. யூ மைட் ஹாவ் டேஸ்டட் திஸ் டிஷ். யூ மைட் ஹாவ் இன்ஃபார்ம்ட் அபவுட் தட். யூ மைட் ஹாவ் மெட் ஹிம். கண்டிப்பாக நீ அவனை மீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தென் மை மதர் மஸ்ட் ஹாவ் கம் வித் திஸ். எங்கள் அம்மா எங்கள் கூட வந்திருக்கணும், இந்த சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா எங்கள் கூட வந்திருக்கணும். மை மதர் மைட் ஹாவ் கம் வித் திஸ் இன் த சுச்சுவேஷன். தென் த அதர் மாடல் பாஸ் பர்ஃபெக்ட் வெர்ப் இஸ் might have. இது என்ன அப்படின்னா கொஞ்சம் இது எனக்கு தெரியல, இது நடந்துருக்கலாம், இது எல்லாமே நடந்துருக்கணும், செஞ்சுருக்கணும்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ஆக்ஷன் வந்து நடந்துருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக அப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லும் போது might have யூஸ் பண்ணி சொல்லலாம். ஆக்சுவலாக ஐ டிட் நாட் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன், ஐ திங்க் த ஃபங்க்ஷன் மைட் ஹவ் கான் வெல். நான் போகல, ஆனால் நினைக்கிறேன் அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் he might have cleared the IPS exam but he did not see the results yet because he concentrated on his business, so he did not see the results. But he might have cleared the exam. IPS exam அவன் கிளியர் பண்ணியிருந்திருப்பான், ஆனால் பிஸ்னஸ் பண்ணதுனால அந்த எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் கூட அவன் பார்க்கவே இல்லை. And the next one is my father might have given equal shares to everyone. எல்லாருக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு ஈக்குவல் ஷேர்ஸ் தான் கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். Okay, so these are the modal verbs oda perfect form da enakku paathom. Would have, could have, should have, might have and
must have. Okay, so these are the phrasal and modal verbs we have seen today. If you have any doubt on this, please put it in the comment box, and I catch you in the next video with other phrasal verbs. Yesterday nama paathoda continuation of today's video. Tomorrow's video is the continuation of other modal verbs. Okay, thank you so much for watching my video. I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.